பேட்டிங்கில் 205 ரன் அடித்தாச்சு, ஈஸியாக ஜெயிச்சுடலான்ட்டு தான் பவுலிங்கை போட ஆரம்பித்தோம். ஈஸ்வால் என்ன கோவத்தில் இருந்தாருன்னு தெரில, எங்கள் பவுலிங்கை விட்டு எடுத்துட்டாப்புல. 9 ஓவருக்கு 110 ரன்னை பார்த்ததும் ஆஹா, ஆர்சிபி பழைய பவுலிங் டீம் ஃபார்முக்கு வந்துட்டாங்கடான்னு பயந்து போயிட்டேன். குருணால் பாண்டியா நல்லா பவுலிங் போட்டு மறுபடியும் எங்கள் பக்கம் மேட்சை திருப்பினார். இது சந்தோஷமும் கொஞ்ச நேரம் தான். புவனேஸ்வர் குமார் ஒரே ஓவரில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ ரன்னை கொடுத்துட்டு போயிட்டார். ஆனால் 19வது ஓவரில் அசில் விட்டு ஒரு சம்பவம் பண்ணாமல் பாருங்கள். ஒரே ஓவரில் ராஜஸ்தானோட சாப்டரே க்ளோஸ். போன வருஷம் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த மேக்ஸ்வெல்லாம் எங்களுக்கு பிக்னிக் வந்த மாதிரியே ஆடினான். ஆனால் இந்த அசில் விட்டை சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடுறத விட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். உங்கள் எல்லாருக்கும் ஒரே சந்தேகம், தினேஷ் கார்த்திக் கோலிக்கிட்ட என்ன கேட்டார், அதுக்காக கோலி கையெடுத்து கும்பிட்டாருங்கிறது தானே. ரன்னு நிறையா போயிட்டு நீ ஒரு ஓவர் போட்டு கண்ட்ரோல் பண்ணுப்பான்னு சொன்னப்போ, அப்பா சாமி, பல வருஷத்துக்கு முன்னாடி அல்பி மோர்க்கல் அடித்ததே மறக்க முடியல, ஆளை விடுப்பான்னு கையெடுத்து கும்பிட்டாருங்க.